ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம நாடிமுத்து இருக்கான்ல, அவனோட பொண்ணு ஹேமா தான். நம்ம ஹேமாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மாமா. ஹேமாக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ விட்டு குறை தொட்ட குறை இருக்கும் போல. அதான் நம்ம வீட்டுக்கு வர குடுப்பனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல கண்ணு, என் நண்பனுக்கு தாங்க முடியாத துரோகத்தை பண்ணிட்டோம்னு நினைச்சு தினம் தினம் வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர்றது மூலமா அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும். அதனால நான் தான் கொடுத்து வச்சவன். இதுக்கு கருணை காட்டின அந்த சாமிக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியல கண்ணு. நல்லா இருக்கு உங்க நியாயம். நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவ்வளவுதானே சின்னவனுக்கு நிச்சயம் பண்றதா இருந்தோம். அவளை போய் எப்படி மூத்தவனுக்கு கட்டுவீங்க? பேசிதானே வச்சோம். நிச்சயம் எல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி, தம்பிக்காரன் காதலிச்ச பொண்ணுக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சே, அது எப்படி சரியா? அது மட்டும் இல்ல, ஸ்ரீதேவி வாயில் நல்ல வார்த்தை வர்ற மாதிரி அவங்க அக்கா வாயிலையும் சில நேரத்தில் நல்ல வார்த்தை வரும். அந்த மாதிரி அந்த பொண்ணு நல்லா இருக்கா, அவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீயே உன் வாயில ஒரு தடவை சொல்லி இருக்க. நீ நினைச்சது இப்ப நடக்க போகுது பாரு. இல்ல, முடியாது. இதுக்கு ஒரு காலமும் நான் சம்மதிக்க மாட்டேன். சரி சரவணா, இதுக்கு மேல நான் பேச முடியாது. நீ ஏன் பேசி சரி பண்ணிக்க. இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். ஏங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கார்த்திக் நிச்சயம் பண்ண பொண்ணுதான் உங்க சிநேகிதர் பொண்ணு ஏமா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து கார்த்திகை தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு மனசுல ஆசையை வளர்த்துருக்கோம். அவகிட்ட இப்ப அவங்க அண்ணனை தான் நீ கட்டிக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணு இப்போ என்ன நினைக்கும்? ஏங்க, நான் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு ஏதோ மனசுல தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே தம்பிக்கு பார்த்த பொண்ணை எனக்கு கட்டித்தரணும்னு நீங்க எடுத்த முடிவுக்கும், தம்பி காதலிச்ச கமிஷனரை அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எடுத்த முடிவுக்கும் எனக்கு பெருசா வித்தியாசம் எதுவும் தெரியலைங்க. ஏங்க, எனக்கு பெரிய இடத்து சம்பந்தம்லாம் ஒண்ணு வேணாங்க. தோ நம்ம அண்ணத்தோட குடும்பம் மாதிரி சாதாரணமான ஒரு குடும்பம் இருந்தா போதும். என் கல்யாணம் யாரோட மனசையும் நோக்கடிக்காம எல்லார் மனசையும் சந்தோஷப்படுற மாதிரி நடக்கணும். அதுதாங்க சரியா இருக்கும். நான் ஏதாவது அதிக பேசிங்க பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பெரியத்தா, நீங்க ரொம்ப தெளிவாயிட்டீங்க பெரியத்தா. நல்ல இன்னும் மனசுக்குள்ள வந்ததால நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா எப்படி அடுத்தவங்க கஷ்டத்தை யோசிப்பாரோ அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பேசுறீங்க. ஆனா இது நீங்க குழப்பிக்கிற அளவுக்கு தப்பான விஷயம் இல்ல. கல்யாண மண்டபத்துல என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போனப்போ மாமா எனக்கு சின்னத்தான கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப நான் அவரு கூட மனசார சந்தோஷமா தான் வாழ்றேன். ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் ஒன்னா பழகல. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பழகி இருந்து அதுக்கப்புறம் மாமா சின்னத்தான கட்டிக்க சொல்லியிருந்தா நான் சத்தியமா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மனசுல ஒருத்தரையும் வாழ்க்கையில் இன்னொருத்தரையும் சுமக்கிறது கலாச்சாரத்துக்கு எதிரானது மட்டும் இல்ல, கடைபிடிக்கிற பொண்ணுங்களும் அதை ஏத்துக்கிறது இல்ல. ஆனா நீங்க அந்த கமிஷனரை கல்யாணம் பண்ண முடிவெடுத்தீங்க தெரியுமா? அதுதான் பெரிய தப்பு. அந்த கமிஷனரும் உங்க தம்பியும் ஒன்னா பழகிருக்காங்க, சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா விதி சின்னத்தான ஏன் கூட சேர்த்து வச்சிருச்சு. உங்களுக்கு பேசி வச்ச மாதிரிதான் ஹேமாக்கும் சின்னத்தானுக்கும் பேசி வச்சு ஹேமாக்கு சின்னத்தான கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தாலும் அது அப்பவே பேசி வச்சு அப்பவே இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதை தாண்டி சின்னத்தானுக்கும் ஹேமாக்கும் எந்த பழக்க வழக்கமும் கிடையாது.
இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல கமிஷனரை கல்யாணம் பண்ணிக்கிற யோசனையில இருந்த சின்னத்தா எப்படிலாம் ஹேமாவை அவாய்ட் பண்ணலாம் தான் யோசிச்சிருப்பாரு. ஆமா, நானும் அதான் யோசிச்சேன்.